ஒரு பாரிய மாற்றம், ஒரு புதிய மாற்றம், நம்பிக்கையானவர்கள் ஊழல் செய்ய மாட்டார்கள், ஏமாற்ற மாட்டார்கள் என்றெல்லாம் நம்பிய ஒரு நிலையிலே இப்படியான ஒரு விடயம் நடந்து கொண்டிருப்பது மிகவும் ஒரு பாதிப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அர்ஜுனா எடுங்களேன், அர்ஜுனாவும் அதே கேஸ் தான். அவருக்கு பார்லிமெண்ட்டே தெரியாது, ஆனால் வந்து உட்கார்ந்துட்டார் அதுக்குள்ள. அவருக்கு ஒன்று பலாயும் தெரியாது, ஆனால் உட்காந்து என்ன செய்யணும்னே தெரியாது, அதை உட்காந்துட்டாரு. இல்லை, எதிர்கட்சி தலைவர்கிட்ட சீட்டில் போயிட்டு உட்கார்ந்தா அது மனசத்தன்மையா? ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு தப்பு செஞ்சாலே நம்மளை போலீஸ் விரட்டி பிடிக்குது. இங்கே பெரிய பெரிய தப்பெல்லாம் செஞ்சு போட்டு சாதாரணமாக சுற்றி இருக்கிறாங்க. கட்டாயமாக எல்லாம் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இப்பொழுது இந்த அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்களில் இந்த கல்வி தகமை பெரிதாக பேசப்பட்டு வருகின்றது. அமைச்சர்களும் சரி, அதே போல் பார்லிமெண்ட் உறுப்பினர்களும் சரி, இந்த கல்வி தகமை நிறைய பேர் போலியாக பாவித்தான் பார்லிமெண்டத்துக்கு வந்திருக்கிறார்கள், அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு மக்களால் முன்வைக்கப்படுகின்றது. இந்த விடயமான தொடர்ச்சியாக பேசப்படும் நிலையில் அனூர் அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை, இதன் மீது பாதிப்பு ஏற்படுமா, மக்களுக்கு நம்பிக்கை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முதலில் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பாராளுமன்றம் செல்வதற்கோ அல்லது சபாநாயகர் ஆவதற்கோ அமைச்சர் ஆவதற்கோ உங்களுக்கு எந்தவித கல்வி தகமையும் தேவையில்லை. உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நேர்மையான அரசியல் ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். அரசியல் ரீதியான அறிவு ஒன்று உண்மையிலேயே தேவை. ஆனால் கடந்த காலங்களில் பல படிப்பறிவே இல்லாத, அனுபவ அறிவும் இல்லாத பலர் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். அவர்களை ஒரு மோசமான நபர்களாக காட்டி ஒரு புதிய ஆட்சிக்குள் வந்தவர்கள் இந்த முறை தங்களுடைய பிரச்சாரத்தின் பொழுது தங்களுடைய கல்வி தகமைகளை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள். அதாவது சபாநாயகரை எடுத்துக்கொண்டீர்களானால் அவரது அத்தனை தேர்தல் பிரச்சார மேடைகளிலும் அவர் கலாநிதி என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். எனவே அந்த கலாநிதி என்ற விடயத்தை மக்கள் மதித்திருப்பார்கள். அதே போல ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளின் போது தாங்கள் எப்படியான கல்வி தகமைகளை கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். இங்கு பிரதான பிரச்சனை என்னவென்றால், மக்களை ஒரு பொய்யான விடயத்தை கூறி நம்ப வைத்திருக்கின்றார்களோ என்ற சந்தேகம் அனைவருக்கும் இன்று எழுந்திருக்கின்றது. குறிப்பாக சபாநாயகருடைய பிரச்சனையை தொடர்ந்து மேலும் பலர் இப்படியான கல்வி தகமை சிக்கல்கள் இருப்பதாக ஆங்காங்கே பேசப்படுகின்றது. சிலருடைய பதவியில் இருந்த அந்த டாக்டர் என்கின்ற அந்த கலாநிதி பட்டத்தினுடைய அடையாளம் நீக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதையெல்லாம் ஒரு கேள்விக்குட்படுத்தும் செயலாக மாறி இருக்கின்றது. இங்கு பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் என்ன படித்திருந்தாலும் ஓகே, வெளிப்படைத்தன்மை அவசியம். நான் இதுதான் படித்திருக்கின்றேன், நான் படிக்கவே இல்லை என்று கூறிக்கூட நீங்கள் வாக்குகளை பெறலாம். ஆனால் செய்யாத ஒன்றை செய்ததாக கூறி மக்களை ஏமாற்றி பொய் பிரச்சாரத்தை செய்து நீங்கள் ஒரு பதவிக்கு வருவீர்களாக இருந்தால் அது மக்களை முற்றுமுழுதாக ஏமாற்றுகின்ற ஒரு செயல். மக்கள் இவர்கள் மீது நம்பிக்கை இழப்பார்கள். இது அனுர அரசாங்கத்திற்கு விழுந்த முதல் பெரிய அடியாக நான் பார்க்கின்றேன். குறிப்பாக ஒரு பாரிய மாற்றம், ஒரு புதிய மாற்றம், நம்பிக்கையானவர்கள் ஊழல் செய்ய மாட்டார்கள், ஏமாற்ற மாட்டார்கள் என்றெல்லாம் நம்பிய ஒரு நிலையிலே இப்படியான ஒரு விடயம் நடந்து கொண்டிருப்பது மிகவும் ஒரு பாதிப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையில இப்ப அதிகமா பேசப்படும் ஒரு விஷயம் இந்த போலியான கல்வி தகமைகளை போட்டுக்கொண்டு பார்லிமெண்ட்டுக்கு சென்று முக்கிய பதவிகளை வகிக்கின்றார்கள் ஒரு குற்றச்சாட்டு மக்கள் எழுப்பியிருக்காங்க. இப்போ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்னால ஆளுங்கட்சி மீது, இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்க நம்பிக்கை இழக்குமா? என்ன மாதிரி? அவங்க தான் அவங்கள போட்டு உள்ளுக்கு எடுத்தவங்க. இப்போ அவங்களே வேணான்னு நாங்கள் என்ன செய்ய? அவங்க மக்கள் தான் செஞ்ச வேலை, அவங்கள கொண்டாந்தது உள்ளுக்கு. கல்ல தோணியை கூட்டிகிட்டு வந்து உள்ளுக்கு போட்ட மாதிரி தான் இது கதை. படிப்பும் படித்தேன்னு சொல்லுவாங்க. நான் படிக்க சரியாக பார்த்தா அது படித்தது இருக்கு, எல்லாம் ஓட்டு மாட்டு பண்ணி தான் செஞ்சு வந்தவங்க. எல்லா டாக்டர் அர்ஜுனான்னு எடுங்களேன், அர்ஜுனாவும் அதே கேஸ் தான். அவருக்கு பார்லிமெண்ட்டே தெரியாது, ஆனால் வந்து உட்கார்ந்துட்டார் அதுக்குள்ள. அவருக்கு ஒன்று பலாயும் தெரியாது, ஆனால் உட்காந்து என்ன செய்யணும்னே தெரியாது, அதை உட்காந்துட்டாரு. சரியா செய்யலையா? நிறைய விஷயம் பேசுறாரு தான் இல்லையா? பேசுனதுக்கு வேலை இல்லை. எதிர்கட்சி தலைவர்கிட்ட சீட்டில் போயிட்டு உட்கார்ந்தா அது மனசத்தன்மையா? ஒழுங்கான சீட்டில் இருந்தால் தான் அது ஃபிட்டான இது. அவர் என்னத்தான் பேசியும் வேலை இல்லை. ஏன்னா அவர் நினைச்சிட்டாரு உள்ளுக்கு போய் இருந்த உடனே எல்லாத்தையும் செஞ்சிடலாம் டக்குன்னு. ஆனால் செய்யலை அதை அவர் நினைச்ச உடனே.
அவருக்கு பார்லிமெண்ட்டில் என்ன செய்யணும் எது செய்யணும்னே தெரியாது. ஆனால் வந்து உட்கார்ந்துட்டார் முதலாவது. ஆனால் அந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள சனத்துக்கும் தெரியலை அவங்க அவருக்கு ஓட் பண்ணது என்ன, ஏன் ஓட் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ தான் புரிஞ்சு கொள்வாங்க ஆள் செய்கிற அட்டாசத்தை பார்த்துட்டு. இப்போ மரக்கறியிட விலையெல்லாம் பாருங்களேன். சொன்னாங்க அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், ஆடை கொண்டு வரோம் மாடை கொண்டு வரோம், கடைசியில் கொண்டு வந்தாங்க. மரக்கறியிட விலையை பார்த்தா லீஸில் விலை 300 ரூபா, கேரட்டில் விலை 400 ரூபா, பச்சை மிளகா கிலோ 1300 ரூபா. அதை எங்கே கொண்டு போய் கொடுக்குறது? இந்த சனம் செய்கிற வேலையால் தான் இந்த சனம் சொல்லி தான் நாங்கள் போட்டோம். ரைட் 100 தாண்ட 100 வந்து கராயின்னுட்டு 100 தெங்க முன்னாடி கரலத்தி என்ன மொக்கூத்தே ஆளுக்கா துன்சியாய் பொல்லுக்கா தெசிய பனாய் எடாக்கு நேனுமேக்கா. இந்த இது செய்கிறதால ஒரு யோசனை நடக்க போகிறதும் இல்லை. ஒரு சாமானியன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நம்ம பொருளாதாரம் இருக்குதுன்னு பொருளாதார விஷயத்தில் நம்ம அடிப்படையாக வந்தோம்னு சொன்னால் நம்ம வெற்றிப்படி சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த அரசாங்கத்தில் ஆட்சிக்கு வரும்போது நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. வாக்குறுதி இல்லை மாற்றத்தை ஏற்படுத்துவோம், அதெல்லாம் நடந்துருக்கா? இல்லை எல்லாம் நடக்கலை. ஏன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க நான் எல்லாமே இங்கே எல்லாம் உற்பத்தி ஆக்குவோன்னு. அவங்க ஒன்றும் செஞ்சல. எல்லாம் இப்போ இம்போர்ட்டுக்கு தான் அவங்க சான்ஸை கொடுத்துருக்காங்க. ஏன்னா எந்த நடுமுறைக்கே ஒன்றும் வரவில்லை. அப்போ ஒரு சாமானியனா நீங்கள் அரசாங்கம் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன? விஷயம் என்னன்னு கேட்டால் நம்ம அவங்க சொந்தமாக எல்லாம் நடைமுறைக்கு வந்தால் அவங்க அடுத்த வார தேர்தலில் அவங்க வெற்றி போடுவாங்க. இந்த ஊர் நான் எட்டன். உங்கள் ஊரில் எட்டனில் பொதுவாக மக்கள் முகம் கொடுக்குற பிரச்சனை என்ன? மக்கள் வாங்குறது பொருளாதாரம், ஒன்றும் சம்பளம் அதிகரிப்பு வேண்டும், வீடு திட்டம் வேணும். எங்களுக்கு வீடு திட்டம் சம்பள பிரச்சனை இன்னமும் இருக்கு. அது நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தா இந்த ஆட்சி இன்னமும் போய்கிட்டு தான் இருக்கு. இந்த அரசாங்கத்துல நீங்க எதிர்பார்க்குறீங்களா அந்த சம்பள பிரச்சனை, காணி பிரச்சனை, வீடு பிரச்சனை மலையத்துல சரி வரும்? அவரை அதுதானே எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. அது நிர்வாகின்னு சொன்னா அவருக்கு திரும்ப ஒரு மாற்றங்கள் தன்னால வரும். இன்னும் கொஞ்ச நாள் தானே ஆகுது. அதனால இன்னும் முன்னுக்கு பொறுத்திருந்து பார்க்கணும். ஏண்டா குற்றச்சாட்டுகள் மட்டுமே தான் இருக்குது, இன்னும் ஒன்றும் ப்ரூஃப் ஆகணும் தானே. ப்ரூஃப் ஆகினா நாம் அதுக்கப்புறம் தான் ஒரு கருத்து சொல்லலாம். இதுக்கு முன் அரசாங்கங்களும் கோரிக்கைகள் கொடுத்தாங்க. அதை அவசரமாக செய்ய போயிட்டு தான் நாட்டை போட்டு குழப்பி கொண்டாங்க. நாம் அவங்க சொன்னது எங்களுக்கு செய்ய வேணும் தான், ஆனால் அவசரமாக செய்ய போயிட்டு கையை கடிச்சு கொள்வதை விட நிதானமாக செஞ்சுட்டு போகிறது நல்ல விட நல்லது. இந்த அரசாங்கத்தில் நடவடிக்கைகள் திட்டங்கள்லாம் ஓகேவா? இது வரைக்கும் ஓகே தான் இருக்குது. முன்னே எப்படி மாறும்னு தெரியாது. எப்படியும் நாட்டுக்கு நல்லது நடக்கணும். இந்த அரசாங்கத்தை நம்பியே மக்கள் இல்லை, நாம் இந்த நாட்டை நம்பி தான் நிற்கிறோம். இந்த நாடு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். எதிர்வரும் நாட்கள் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடைபெறணும்? இந்த அரசாங்கம் இதை செஞ்சால் நல்ல மாற்றம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க சொல்லிட்டு வந்தது மெயினாக அதுதான். இந்த நடந்த அரசியல் நடந்த திருட்டுத்தனங்கள் அவைகளை கொஞ்சம் நிப்பாட்டணும். வேற வீண் விரயம், முன்ன அரசாங்கங்கள் செஞ்ச வீண் விரயங்களை நிறுத்தினாலே பாதி நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. மக்கள் திருடர்களை பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு தப்பு செஞ்சாலே நம்மளை போலீஸ் விரட்டி பிடிக்குது. இந்த பெரிய பெரிய தப்பெல்லாம் செஞ்சு போட்டு சாதாரணமாக சுற்றி இருக்கிறாங்க. கட்டாயமாக எல்லாம் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான ஜனாதிபதியுடைய ஆட்சியில் நிறைய செயற்பாடுகள் இடம்பெறுது, நிறைய விமர்சனங்களும் இருக்குது, இப்படி இடம்பெற்று கொண்டு இருக்குது. இந்த நிலையில் அடுத்த வருடம் நடைபெறவிருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்றால் அதில் இந்த அனுர அரசாங்கம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது தோல்வி அடையுமா? என்ன நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அது கிடைக்கும்னு சான்ஸ் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா தேங்காய் விலை கூட, முட்டை விலை கூட, அரிசி இல்லை, தட்டுப்பாடு. சொன்னதை செய்ய மாட்டேன்னு நினைக்கிறாரு. இப்போ அரசாங்கம் சொல்லிச்சு பெட்ரோலை குறைக்கிறேன் அதை குறைக்கிறேன்னா அங்கே ஒன்றும் குறைக்கிற பாடு இல்லை. அரிசியை கொண்டு வரேன்னாங்க, அரிசியையும் காணலை. இப்போ கடைசியில் இவங்க வாரத்துக்கு சான்ஸ் கிடைக்காது. அடுத்த இதில் அடுத்த பக்கம் யார் நல்லா அந்த ஆள் தான் கிடைக்கும், இவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற, பார்லமெண்ட் தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது கொஞ்சம் கடினம்னு சொல்கிறீங்க. அது கிடைக்க சான்ஸ் இல்லை. ரைட். அப்போ என்ன நடக்கணும்? இந்த அரசாங்கத்துலேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அரிசி தேங்காய் அதோட விலையை குறைச்சி கொடுக்கணும். தேங்காயோட விலையே 200 ரூபா. அரிசி இல்லை, அரிசி 300 ரூபா சொச்சம் போகுது. மற்ற முட்டை 30 ரூபாய்க்கு இருந்த முட்டையை 50 ரூபா ஆக்கிட்டாரு. வந்த உடனே செஞ்சார், குறைச்சி தாரன்னு குறைச்சாரு. அப்புறம் திருப்பி இது அதே தானாக கூட்டிட்டு அவர்கிட்ட இதை அவர் செஞ்சு கொடுக்கணும். மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சு கொடுக்கணும். பெட்ரோல் விலையை குறைக்கணும்.
நாங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் 100 ஆக்கள் பயப்படுறாங்க. அப்போ இப்போ இயலாது. இப்போ அரசாங்கம் வந்து இப்போ ஒரு 2 மாதங்கள் தானே ஆகுது. அப்போ 2 மாதங்கள்ல கொஞ்சம் கடினம் தானே. இனி போகிற நாட்களை நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? அது நடக்கும்னு சுவர் இல்லை. ஏன்னா இவர் அதை அதில் இதாக செய்ய மாட்டேன்னு நிற்கிறாரு.